ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா 2024 வெளிவந்த ரெட் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற கதையை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த கதையோட ஆரம்பமானது கிட்டத்தட்ட ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். எப்படின்னா, நம்மலாம் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருப்போம், இந்த சாண்டா கிளாஸ் இவங்கெல்லாம் இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கதையில் சாண்டா கிளாஸ் நிஜமாலே இருக்காரு. சொல்ல போனால் நம்ம சாண்டா கிளாஸை எதிரிகள் தூக்கிட்டே போயிடுறாங்க, அதாவது கடத்திட்டே போயிடுறாங்க. இந்த கதையோட ஹீரோ இருக்காரு, இவர் பேரு ராக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தா, இவர் தான் நம்ம சாண்டா கிளாஸோட பாடி கார்டு. ஸோ இவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டா கிளாஸை எதிரிகள் டீம் கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ராக்குமே சாண்டா கிளாஸை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஆனால் அவரால் முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பூமியில இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். அவர் சாதாரண மனுஷன், ஆனா இவரு பயங்கரமான ட்ராக்கர். இவர்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் இவர் கச்சிதமா முடிச்சிருவாரு. அதனால நம்ம ராக் டீம் என்ன பண்றாங்கன்னா, அதான் நம்ம சாண்டா கிளாஸோட டீம் என்ன பண்றாங்கன்னா, இவரை தூக்கிட்டு இங்க பார், உனக்கு எவ்வளவு வேணுமோ காசு நாங்க கொடுக்குறோம், சீக்கிரமா அது கிறிஸ்மஸ் வரப்போகுது, அவரை கண்டுபிடிச்சாதான் நாங்க எல்லா வீட்டுக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ உன்னால முடிஞ்ச ஹெல்ப்புக்கு எங்களுக்கு பண்ணு, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நான் அந்த அமௌண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கோட டீம் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் ஒத்துக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ராக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருமே சாண்டா கிளாஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அந்த நபர்கிட்ட இருக்கிற ஒரு ரகசியத்தையும் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த நபருமே பாத்தீங்கன்னா ஒரு லேடியோட பேர் சொல்றான். அந்த லேடியோட பேர் சொன்ன உடனே அங்க இருக்கிற அந்த லேடிக்கு பாத்தீங்கன்னா கேட்டுருது. ஆக்சுவலி இந்த லேடி யாருன்னா, இவங்க தான் நம்ம சாண்டா கிளாஸையே கடத்தி வச்சிருக்காங்க. அதனால அந்த லேடி என்ன பண்ணுதுன்னா, எங்க நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர்லாம் பார்க்கறதுக்கு இந்த பனியால உருவாக்கப்பட்ட மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலுமே எப்படியோ நம்ம ராக்கோ கேப்டன் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து அந்த மான்ஸ்டர்லாம் வீழ்த்துறாங்க. வீழ்த்தினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த நபர் கிட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன இடம்னா, நம்ம சாண்டா கிளாஸுக்கு பிரதர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட நேம் கிராம்பஸ். அவரு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரா, இல்ல அவரு தான் கடத்தி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவும் ராக்குமே போறாங்க. அங்க போயிட்டு அவங்க பிரதர் கிட்ட பார்க்கும்போது, இல்ல நாங்க அவரை கடத்தல, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு, என் வேலையை நான் பார்க்குறேன், எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கட்டன் ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராக் கிட்டே அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்டே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒரு தோல்வியை சந்திச்சு திரும்ப அவங்க இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்போ நம்ம சாண்டா கிளாஸை எது கடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம சாண்டா கிளாஸோட ஒரு பவரை திருடி நல்லது பண்றவங்களுக்குலாம் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுப்பாரு. அப்போ கெட்டது பண்ணவங்களெல்லாம் நம்ம ஏதாச்சும் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி, அதாவது நம்ம சாண்டா கிளாஸை ஒரு லேடி கடத்திருக்கு. இந்த லேடி வேற யாருமே கிடையாது, நம்ம கிராம்பஸ் இருக்குல்ல, அதான் நம்ம சாண்டா கிளாஸோட பிரதரோட எக்ஸ். இவங்களும் நம்ம கிராம்பஸும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிட்டு இருக்கும். அதனால இவங்க லைட்டாக கொஞ்சம் கடுப்பாக இருப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லது பண்ணவங்களுக்கு சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுப்பாரு, கெட்டது பண்ணவங்களை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாண்டா கிளாஸை கடத்தி வச்சுக்கிட்டு சாண்டா கிளாஸ் உள்ள இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி கெட்டது பண்றவங்களெல்லாம் இந்த லேடி பிடிச்சிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ராக் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா அந்த லேடியை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்காவும் அப்புறம் கேப்டன் அமெரிக்காவோட பையனுமே பார்த்தீங்கன்னா சிறை பிடிச்சிருது. சிறை பிடிச்ச உடனே தான் தெரியுது இவங்க வேற எங்கேயுமே இல்ல, சாண்டா கிளாஸ் அந்த சாண்டா கிளாஸ் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல தான் இவங்க தங்கியே இருக்காங்க. அதாவது சாண்டா கிளாஸை கடத்திட்டு வேற எங்கேயுமே போல, சாண்டா கிளாஸ் இருக்கிற இடத்துக்கு கீழே தான் இவங்க தங்கி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ராக்குக்கு அப்புறம் அவங்க டீமுக்குமே தெரிஞ்சது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க டீமை கூட்டிட்டு எல்லாருமே சாண்டா கிளாஸை காப்பாற்ற கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது நம்ம கிராம்பஸ் இருக்காருல்ல, அவரும் லைட்டா மாஸ்க் காட்டுறாரு. அந்த நம்ம சாண்டா கிளாஸை கடத்துச்சுல ஒரு பொண்ணு, அது வேற ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி ஆயிடு. அவ்வளவுதான் நம்ம ராக்கோட டீம் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சாண்டா கிளாஸுக்கு பவர் வர ஆரம்பிச்சுது. அவர் அந்த லேடியுமே கண்ட்ரோல் பண்ணி அதை முடிச்சு விட்டுறாரு, அதாவது அதை சிறை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாண்டா கிளாஸை காப்பாத்தியாச்சு. கேப்டன் அமெரிக்கா அப்புறம் கேப்டன் அமெரிக்காவோட பையனும் காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கிறிஸ்மஸ் வந்தாச்சு. நம்ம சாண்டா கிளாஸும் ஒருத்தங்க வீட்டுக்கா போயிட்டு ஒரு பிரசன்ஸ் அண்ட் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அப்படியே இந்த கதையும் முடியுது. இந்த கதை புரியும்னு நினைக்கிறேன். நான் புரியுற மாதிரி சொன்னா இல்லைன்னு தெரியல, பட் ஒன்லைனரா ஷார்ட்டா சொல்லணும்னா, நம்ம சாண்டா கிளாஸை கடத்திடுறாங்க. நம்ம ராக்கும் கேப்டன் அமெரிக்காவும் அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம சாண்டா கிளாஸை யாரு கடத்தினா அப்படின்னு கடைசியில இவங்க ரெண்டு பேரும் நம்ம சாண்டா கிளாஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் கதை. நான் உங்களுக்கு அதை எப்படி சொன்னேன்னு தெரியல. இப்போ நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. நான் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.